வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி அண்ட் தென் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா திவாகர்னால. என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திவாகர் வந்து மைக்கை ஒழுங்காக மாட்டாதனால ஃபஸ்ட் டைம் வந்து திவாகர் உங்கள் மைக்கை ஒழுங்காக மாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் மாற்ற ஒழுங்கா அப்படின்ற மாதிரி இவங்க கத்துவாங்க. யார்? பார்வதி. எதுக்காகன்னா அப்போ திவ்யா வந்து வான் பண்ணுவாங்க. அவங்க வந்து தலை ரூமில் படுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அங்கே படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து வந்து கத்தி சொல்லுவாங்க, சார் ஒழுங்காக மைக்க மாட்டேங்க சார் அப்படின்ற மாதிரி. உடனே நாங்கள் மாட்டுறோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே நக்கலாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி சொல்லுவாங்க. உடனே அங்கேருந்து டென்ஷன் ஆகிடுவாங்க திவ்யா. நீங்கள் உங்ககிட்ட நான் பேசவே இல்லை, நான் வந்து திவாகரன்கிட்ட தான் சொன்னேன், நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வேணுன்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வம்பிழுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திவாகரனை ஒழுங்காக மைக்க மாட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க ஒன்று. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திரும்பியும் வந்து திவாகர் உங்கள் மைக்கை ஒழுங்காக மாட்டுங்க. இது என்னடான்னா பிக் பாஸ் வேணுன்ட்டே இந்த சண்டையை மூட்டி விட்றாரா இல்லை உண்மையிலேயே மைக் வந்து பிரச்சனையா அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ செகண்ட் டைம் சொன்னதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம வேறு ஒழுங்காக போடுங்கன்னு சொன்னால் திரும்பவும் இவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி போடுங்க ஒழுங்காக போடுங்க அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. உடனே திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எத்தனை டைம்னே சொல்கிறது உங்களுக்கு, கரெக்டாக போடுங்கண்ணே. பிக் பாஸ் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. வியானாக்கும் சொன்னாங்க, ஒரு தடவை சொன்னோம், அதை கேட்டுக்கிச்சு. நீங்கள் என்னடான்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு. பார்வதி இப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் என்ன அவருக்கு வாயா, நீங்கள் அவர் பேசணும்ல, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அவருக்கு பதிலாக, நீங்கள் என்ன அவருக்காக பேசுகிறீங்களா அப்படின்னா, ஆமாம் நான் அவருக்காக தான் பேசுகிறேன் அப்படின்னோடனே இன்னும் வந்து அது வீரியமாகுது. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி நீங்கள் இதை பேசாதீங்க, நான் என்ன சொல்கிறது, நான் வந்து இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா என்னால் இருக்க முடியாதுன்னா அப்படின்னா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிக் பாஸ் கதவு திறந்துவிடு, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் வந்து மாற்றி வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை விட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ இது நான் அது அப்படின்ற மாதிரி. பட் இதை வந்து கனியக்கா கிட்ட திவ்யா வந்து பேசுகிறாங்க, லைக் என்ன இப்படி பண்ணுறாங்க, நான் இங்கே இருக்கிறேன் உடம்பு சரியில்லைன்ட்டு தான் கத்தி பேசுகிறேன், அதுக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் வெளியே பார்த்துட்டு வந்த பார்வதி இப்படி நினச்சேன், உள்ளே வந்து பார்த்தா அதை விட மோசமாக இருக்குது இது அப்படின்ற மாதிரி கனியக்கா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கனியக்கா சொல்லுவாங்க, இல்லை இப்படி தான் யாராக இருந்தாலும் நீ இப்படி தான் பண்ணணும், ஏன்னா கேப்டன்றப்ப அது பண்ணல அப்படின்னா துஷாருக்கு என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும், அதனால் நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸை கொடுத்துட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்புட் வந்து கொடுப்பாங்க. ஸோ விஜய் பார்வதி அந்த திவ்யா இவங்க ரெண்டு பேரும் நடுவில் கண்டிப்பாக அடிக்கடி வாக்குவாதம் வேணுன்ட்டே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் பார்வதியோட ஸ்லாங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரியா சண்டைக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.